8 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரலை. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது ஒரு துயரமானது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார், நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் உங்க தலைவர் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா சார்? என்ன சொன்னாரு? இவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்களாம், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். மறைமுக டீலிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவும் பாஜகவும். மறைமுக டீலிங்ஸ் வச்சு நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சவர் உங்க தலைவர். இன்னைக்கு நீங்க அதே வார்த்தையை சொல்றீங்க. இதே தானே நாங்களும் சொன்னோம். திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்களும் திமுகவை சேர்ந்த எல்லாருமே இதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். காசு தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு 2000 சொச்சம் கோடி ரூபா தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. திமுகவுக்கு கேட்க தெரியல, கேட்டு வாங்குறதுக்கு தெரியல, இவங்களாச்சும் அதை கேட்டிருக்கலாம், அவங்களாச்சும் தந்திருக்கலாம் அப்படின்ட்டு உங்க தலைவர் சொன்னாரு. இப்போ நீங்களாச்சும் இதை பண்ணிருக்கலாம்ல, ஏன் உங்களால பண்ண முடியல? சீட்டோட ஹீட்டு புரியுதா? அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துகிட்டு பேசணும். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாடகம் போடுறாங்க, மறைமுக டீலிங்ஸ்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு என்ன டீலிங்ல நீங்க இருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவீங்களாம், அவங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம், அவங்க மும்மொழி கொள்கையை திணிக்க நினைப்பாங்களாம், இவங்க இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லுவாங்களாம். அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் மக்களே, அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ். தாவேகா பாஜக அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ். நாங்க சொன்னா எப்படி இருக்கு? இந்த தற்குறி கூட்டம் சொன்னதை நம்பி ஓட்டு போட்ட மக்களே சிந்திங்க.